3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தாவேக்காவுக்கு பலம் என்ன? பலம்னு பார்க்கும்போது விஜயோட முகம் மட்டும்தான் சார். அந்த முகத்தை மட்டும் வச்சு காங்கிரஸ் போயிருமா? காங்கிரஸ் காம்பினேஷன் ஜெயிக்குதுங்கிறதுனால ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க பரப்பக்கூடிய வதந்தி. தினகரன் கூட போறதா சொன்னாங்க, கமலஹாசன் கூட போறதா சொன்னாங்க, விஜயகாந்த் கூட போறதா சொன்னாங்க. விஜயை நம்பி காங்கிரஸ் போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா 2014 நிலைமை அவங்க அடைவாங்க. மற்றவெல்லாம் ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வீகத்தை பண்ணுறதும், ராகுல் காந்தி வாராருன்னு மாநாட்டுக்கு வாராருன்னு சொல்கிறதும், ராகுல் காந்தி அங்கே பேசிட்டார் இங்கே பேசிட்டாருன்னு கள்ள கப்சாக்களை அளந்து விடுறதுனாலையும் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆக போகிறதில்லை. பிஜேபி எடப்பாடிகிட்ட சரண்டர் ஆயிருக்கு, நான் மறுக்க வரல. அமித்ஷா பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவர் பார்லிமெண்ட்ல வேண்டாங்கிற கட்சியை சட்டமன்றத்தில் ஏன் சேர்ந்தாரு? அண்ணாமலை மோடி மூலமா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு தானே. எடப்பாடி கிட்ட அவர் ஏமாறுறாரு, எடப்பாடி அவரை வச்சு செய்யறாரு, வெள்ளம் கொடுத்து கொள்றாரு. இவரு பதில் சொல்ல முடியாம பரிதாபமா நிற்கிறாரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ கரூர் இஷ்யூக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இது திமுகவுக்கு ஒரு வார்னிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கூட்டணி சார்ந்து திமுகவிடமும் இருக்கலாம், அதுக்கு இன்னொரு சான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. தாவேக்காவுக்கு பலம் என்ன? பலம்னு பார்க்கும்போது விஜயோட முகம் மட்டும்தான் சார். அந்த முகத்தை மட்டும் வச்சு காங்கிரஸ் போயிருமா? டெபாசிட் இழந்து தானே கிடந்தாங்க. டெபாசிட் இழந்த அவங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்டெல்லாம் இருக்குது. கன்னியாகுமரி தவிர எங்கே டெபாசிட் உண்டு அவங்களுக்கு? ஆனால் இப்போ களம் மாறி இருக்கிறதாகவும் விஜய் பின்னாடி அதிகப்படியான மக்கள் வந்து போகிறாங்க, இளைஞர்கள் குறிப்பாக போகிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு மாற்றமாக எடுத்துகிட்டு வரலாம். ராகுல் காந்தி அவங்கள்ட்ட சொன்னாங்களா, அவங்கள்ட்ட சொன்னாரா? அப்படி பேச்சு இருக்கு அரசியல் சார்ந்து அப்படின்னும் போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜயை நம்பி காங்கிரஸ் போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா 2014 நிலைமை அவங்க அடைவாங்க. ஸோ அவங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஸ்டாலின் கூட தான் இருப்பாங்க. இது ஸ்டாலின் காங்கிரஸ் காம்பினேஷன் ஜெயிக்குதுங்கிறதுனால ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க பரப்பக்கூடிய வதந்தி. தினகரன் கூட போகிறதா சொன்னாங்க, கமலஹாசன் கூட போகிறதா சொன்னாங்க, விஜயகாந்த் கூட போகிறதா சொன்னாங்க. அவங்க ஒரு 2014 தனிச்சு நின்னாங்க. அதை தாண்டி காங்கிரஸ் கூட தானே, திமுகவோட தானே ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஸோ ஒரு காம்பினேஷன் அலைன்ஸாக இருக்குது. ஸோ அந்த அலைன்ஸை விட்டு போனால் காங்கிரஸ் தற்கொலை பண்ணணும். ராகுல் காந்தி தற்கொலைக்கு தயார்னா அதை செய்வார். இந்த கரூர் சம்பவமுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே வெளியில் வரல. எல்லாருமே ராகுல் காந்திக்கு தெரியாதா? தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் இதுக்கப்புறமா திரும்பவும் மீண்டும் கரூருக்கு வரப்போறாரு அப்படின்னும் போது அவரோட கட்சியில் அடுத்த கட்டமைப்பு இல்லைன்னா புதுதாக ஏதாவது கட்டமைப்பு நடக்குமா, இல்லை என்ன பண்ணால் அவரால் இங்கே தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றது இருக்குல்ல சார். அது அதான் ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தருக்கு 10 கோடி ரூபா கொடுத்து வச்சிருக்கிறாரு. சுண்ணாம்பா சுடுகாடு ஆக்கிட்டாரு. விஜயை காலி பண்ணி அவரை முகஸ்துதி பண்ணி எக்ஸ்ட்ராஜிகிரேட் பண்ணி ஃப்ராடுத்தனமான வியூகங்களை பண்ணி சுத்தமாக விஜயை காலி பண்ணி வச்சது ஜான் ஆரோக்கியசாமி தான். பட் அவருக்கு விஜய் மேலே பற்றுதல் உண்டுன்னா கண்டிப்பாக பற்றுதல் உண்டு. விஜய் அவரை பணம் கொடுத்து என்கேஜ் பண்ணதுனால விஜய் கூட இருக்கிறாரு. விஜய் மேலோட அதே பற்றுதல் அவருக்கு சீமான் மேலேயும் உண்டு. எனக்கு நல்லாவே தெரியும். அதில் யாரையும் நம்ம மனச்சாட்சிக்கு விரோதமாக யாரை பற்றியும் ஒரு கருத்து சொல்லக்கூடாது. நாம் ஜானுக்கிட்ட வந்து நிறைய படிச்சிருப்போம், ஜான் நம்மகிட்ட இருந்து நிறைய படிச்சிருப்பார். எனக்கு நல்ல நண்பர் தான். ஒரு வழிப்பாதை இல்லை. ஒரு டைமில் நமக்கு கிரைசிஸில் இருக்கும்போது கூட சார் இப்படி இதை டீல் பண்ணுங்கன்னா நாம கிரைசிஸில் இருக்கும்போதெல்லாம் சொன்ன ஒரு நண்பர் தான். அதை நம்ம ஒரு ரெகனைஸ் பண்ணி தான் பேசணும். பட் அவர் வந்து விஜய் பற்றிய இதில் அவர் ஒரு கொஞ்சம் எமோஷ்னலாக ப்ராக்டிக்கல் இதையும் தாண்டி சில விஷயங்களை பண்ணிட்டாரு, நெகட்டிவாக பண்ணிட்டார். ஸோ அந்த இடத்துக்குள்ள பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் பாசிட்டிவ் தான் இருக்கணும். அவர் 24 வந்திருக்கணும். 24 விஜய் வந்திருந்தா விஜய்க்கு என்ன ஓட்டு கிடைக்கிறங்கிறத விட 3 சீட்டு இந்தியா கூட்டணிக்கு அடிபட்டிருக்கும். அது என்டிஏக்கு சாதகமாக இருக்கணும், மோடிக்கு சாதகமாக கூடாதுங்கிறதுக்காக ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒரு அரசியல் கட்சி சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இஷ்யூ மட்டும் சொல்ல முடியுமா? அதை தான் அன்னைக்கு அண்ணாமலை பிடிக்கிறாரு.
நயினாருக்கு எதிராக. கொள்கையில் விஜய்க்கு வேற, நாங்கள் கொள்கை வேற, இப்போவே ஒன்றும் கூட்டணியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி 39 சீட்டும் ஜெயித்த பிறகு உங்களை மதிக்காமல் காங்கிரஸ் எப்படி உங்களை மதிப்பான்? உங்கள்கிட்ட பேசினாலும் கடைசியில் என்ன சொல்லுவான்? நாங்கள் ஸ்டாலின் கூட இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சீட்டு ஜாஸ்தி வாங்குறோம், அதில் உங்களுக்கு கொஞ்சம் சீட்டு தாரோம் வாங்காமா. அப்போ நீங்கள் மற்றவெல்லாம் ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வீகத்தை பண்ணுறதும், ராகுல் காந்தி வாராருன்னு மாநாட்டுக்கு வாரான்னு சொல்கிறதும், ராகுல் காந்தி அங்கே பேசிட்டார் இங்கே பேசிட்டாருன்னு கள்ள கப்சாக்களை அளந்து விடுறதுனாலையும் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அவங்க ஒரு சாதாரண ஒரு கூட்டம் திமுக நடத்தினாலும் மோடிக்கிட்ட 22 விட்டுறக்கூடாது, ஸ்டாலினை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஸ்டாலினை நம்பி 2 எலெக்ஷன் ஸ்வீப் பண்ணியாச்சு. அப்போ மீண்டும் தோக்குறது வர அல்லது வெற்றி தொடர்ந்து வர தொடருவாங்க. அந்த இடத்துக்குள்ள ராகுல் காந்தி அந்த போராட்டத்துக்கு வராரு. அந்த அளவுக்கு ஸ்டாலின் முக்கியமானவர். அவரை நீங்கள் ஒரு பல நிரூபிக்காத விஜய் வச்சு ஆல்டர்னேட் பண்ணிட முடியுமா? சப்போஸ் விஜய் வந்து 2024 ஒரு 25% வாக்கு எடுத்துட்டார் மக்களவை தேர்தலில். அப்போ நீங்கள் அதை யோசிக்கலாம். இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டா ஒரு கூட்டத்தை காட்டிக்கிட்டு, சிவாஜி காட்டாத கூட்டமா? 10 லட்சம் பேர் சென்னையில் திரண்டான். ஸோ கூட்டத்தை வச்செல்லாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. டிடிவியே உங்களை விட்டுட்டு போயிட்டார, கிருஷ்ணசாமி மட்டும்தான் உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் கற்பனை தான். நீங்கள் தெளிவாக வந்திருக்கணும், நேர்மறையாக வந்திருக்கணும். கொள்கை எதிரி திமுக, அரசியல் எதிரி பாஜக. நீங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. நீங்கள் இப்போ உங்கள் ஆளெல்லாம் எடப்பாடி தான் திமுகவை தோக்கடிப்பாருன்னு எடப்பாடி பின்னாடி போகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான, தடுக்க முடியாத ஒரு பரிதாபமான நிலைமைக்கு விஜய் ஆளாயிருக்காரு. எடப்பாடி வெள்ளம் கொடுத்து கொள்றாரு, சதி பண்ணி விஜயை காலி பண்றாரு. விக்கிரவாண்டி இது கரூர் முடிவுக்கு பிறகு விஜயால தனிச்சு நிற்க முடியாதுங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாரு. விஜய் தனிச்சு நிற்கிறதுக்கு தயாரா இல்லை, விஜய்க்கு தொண்டர்கள் தயாரா இல்லை, விஜய்க்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் தயாரா இல்லை. யாரும் என்டூரன்ஸ் இன்ஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ்னு லாங் டேர்ம் பொலிட்டிக்ஸை சீமான் மாதிரி பண்ணதுக்கு அங்கே வியாபார கூட்டம் யாரும் தயாரா இல்லை. சீமான்ட்ட இருக்குது கொள்கை கூட்டம். எல்லாருமே தயாராகிறான். ஜெயிக்குதோ தோக்குதோ டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, படித்தவங்க எல்லாருமே ஒரு லட்சியத்தோட ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோட அங்கே தயாராகிறான். இது வியாபார கூட்டம். கையில் காசு, வாயில் தோசை, ஃபாஸ்ட் புக், இது இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மிக்ஸு எல்லாமே வந்து உடனே கிடைக்கணும். அப்போ அவன் வந்து என்ன நினைக்கிறான்? விஜய்க்கு பாப்புலாரிட்டிக்கு விஜய் கண்டு பயந்து எடப்பாடி சீட்டு தருவார், அந்த சீட்டில் நாம் நின்று எடப்பாடியே பணம் செலவழிப்பார், நாம் ஆளாயிரணும்னு அவன் நினைக்கிறான். ஸோ இவனை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு வியாபார கூட்டத்தை பல கட்சி மாறி உடனே ஏதாவது சாதிக்க முடியுமான்னு நினச்ச கூட்டத்தை வச்சு விஜய் என்ன செய்திட முடியும்? ஓகே. ஆனா இது எடப்பாடி அவர்களுக்கு வந்து இது பலனா அமையுமா சார்? ஏன்னா விஜய் பின்னாடி இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல என்ன கொள்கை எதுவுமே அவங்களுக்கு புரியலனாலும் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க விஜய்க்காகவே. அப்படி இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றாங்க அப்படின்னா அது எடப்பாடி அவர்களுக்கு வந்து இது பலனா அமையுமா? விஜயனும் கூட்டணி பற்றி ஒன்று முடிவு சொல்லலையே. இணைஞ்சா அவர்கிட்ட தலைவராக சொல்றதோட அரசியல் விட்டு விலகி போயிடலாமே. 2 ஜாதி கட்சி, கிராப்பர், சமநீதி சூறையாடக்கூடியவர், அவரை போய் நீங்கள் முதல்வராக சொல்லி உங்கள் பேரையும் கெடுத்துக்கிட்டு, ஜானகி சிவாஜி சிஎம்மா சொல்லி பேரை கெடுத்த மாதிரி உங்கள் பேரை கெடுத்துட்டு போகிறத விட நீங்கள் வந்து அரசியலை விட்டே விலகி போயிடலாமே. நோ கோயிங் பேக்குன்னு சொன்னவங்க திரும்பியே போயிடலாமே. பலம் நிரூபிக்காத விஜயால எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? பிஜேபி கூட கூட்டணியில விஜய் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து இருக்கிறதாவும், ஒரு ஜனவரி பிப்ரவரி போல எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நம்ம விலைக்கு வந்து நம்ம 2 பேர் கூட்டணியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்பா நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி நடந்துச்சு அப்படின்னா விஜயோட தலைமையில ஆட்சி அமையுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதெல்லாம் எவ்வளவு பைத்தியகாரத்தனமான கேள்வி. இது நிறைய பேசப்படுது, நிறைய பேர் இதை பத்தி சொல்றாங்க, இப்படிதான் இருக்குது, இதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படின்றது பைத்தியக்காரர்கள் பேச்சு தான் இது. ஓகே. விஜயை பற்றி வந்த வதந்தி ஏதாவது உண்மையா இருக்கா? அதாவது எடப்பாடியும் விஜயும் பேசுறாங்கன்னு சொன்னாங்க, அதை விட்டுக்கிட்டு எடப்பாடியாம் பிஜேபி கூட போனார். பாராளுமன்ற தேர்தல் போது எடப்பாடி என்ன சொன்னார்? ஆதாரத்தோட சொல்லணும், தரவுகளோட சொல்லணும். முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தானே வதந்திகளை பரப்பிட்டு இருக்கக்கூடாது. பாராளுமன்ற தேர்தலோட என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ சீமான் என்ன சொன்னார்? 15 எம்பி சீட்டு சேர்ந்துனா நீங்கள் ஜெயித்திருப்பீங்க.
உங்களுக்கு 2 மந்திரி கிடைச்சிருக்கும். பாராளுமன்ற தேர்தலே நீங்கள் கூட்டணி போறாது. நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஏன் பிஜேபி கூட போயிருக்கீங்க? சட்டமன்றத்தில் பிஜேபிக்கு ரோல் கிடையாது. அந்த சட்டமன்றத்தில் ஏன் போயிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ மனசாட்சி உள்ளவங்கலாம் சொல்லுங்க, விஜயை புறந்தள்ளிட்டு தானே பாஜக கூட போயிருக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தை இருந்துச்சு விஜயோட கூட்டணி அமைப்பு. அப்போ விஜய பல நிரூபிக்காத விஜய், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், ஜானகி சிவாஜி மாதிரி போயிருன்னு எங்க கருத்தை ஏத்துக்கிட்டு தானே அவரு பிஜேபி கூட போயிருக்கிறாரு. இது நடந்த சம்பவம் தானே. இதை மாத்தி மறிச்சு யாரும் பேச முடியாது இல்ல. 24 பாஜகவும் காங்கிரஸும் நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு. 26க்காக பாஜக கூட போறாரு. அப்போ அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி 18 ப்ரொஜெக்ட் பண்ணுனா அது சிட்டி சவுத்து 2/3 ஏரியாவில் 3வது பேர் வாருன்னு பயந்து 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தானே பிஜேபி கூட வந்திருக்கிறாரு. பிஜேபி எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆயிருக்கு, நான் மறுக்க வரல. அமித்ஷா பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இவர் பார்லிமெண்ட்ல வேண்டாங்கிற கட்சியை சட்டமன்றத்தில் ஏன் சேர்ந்தாரு? அண்ணாமலை மோடி மூலமா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு தானே. அதுல சான்ஸ் எடுக்க முடியாம தானே பண்ணாரு. அப்ப 8.2% வாக்கெடுத்த பலம் நிரூபிச்ச சீமான அண்ணாமலை பாஜக என்டிஏ ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன்னு அச்சப்பட்டு தானே பார்லிமெண்ட்ல விழாதவர் அசம்பிளில வந்து விழுந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? அதிமுக பாஜக கூட்டணி தானே சொல்றாரு. அப்ப தாவேக்காக தள்ளி விட்டுருவாருங்கிறது கனவு, கற்பனை. மிஞ்சி போனா 20 சீட்டு கொடுப்பாரு அல்லது 30 சீட்டு கொடுப்பாரு. இதுக்கு மானமா வெளியேறிட்டு போலாம், அரசியலை விட்டு வெளியேறலாம் விஜய்ங்கிறதா என் கருத்து. இப்ப விஜயோட வருகையால சீமான் அவர்களோட அந்த 8% வாக்கும் குறையும் அப்படின்றது வந்து தொடக்கத்துல இருந்தே பேசப்பட்டுச்சு. அதுக்காக தான் அவர் அதிகமா எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒன்னும் பேசப்படுது சார். அது எப்படி பாக்குறீங்க? கதை விடுக்கலே அடிச்சு துரத்தி மிதிச்சு விஜய தள்ளிட்டாரு. களத்துக்குள்ளே விஜய் இல்ல. இதுக்கப்புறம் அரசியலுக்கு அவர் களத்துக்குள்ள யார் மேடம் இருக்கா? எடப்பாடி இருக்கிறாரா இல்லையா? அறிவு நாணயத்தோட எவனும் பேசணும். கண்டபடி பேசிட்டு கூடாது, முட்டாள்தனமா பைத்தியகாரத்தனமா பேசக்கூடாது. களத்துக்குள்ள யார் இருக்கா? ஸ்டாலின் சிஎம்மா இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரன் எல்லாம் ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வருங்கிறான். காங்கிரஸ் உட்பட எல்லாரும் சொல்றான், விடுதலை சிறுத்தைகள் சொல்றான், எல்லாரும் சொல்றான். எடப்பாடி கூட்டணி தலைவராக இருக்காரு, அமித்ஷா முதல்வா சொல்லிட்டு போயிட்டாரு. சீமான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு தேசிய கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லைங்கிற 2024 ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. விஜய் என்ன ஸ்டாண்ட்ல மேடம் இருக்கிறாரு? அரசியல்ன்றது விஜய்க்கு இருக்கவே இருக்காது மேடம். இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு சார்? சீமான்ட்ட கிளாரிட்டி இருக்கு. 214 நிக்கிறேன், 4 வரையும் அடிச்சு நிக்கிறேங்கிறாரு. தீரனும் அவர் பேரனும்னு 18ஆம் தேதி எடப்பாடி அடிச்சு தான் சேலத்துல கூட்டம் போடுறாரு. 25ஆம் தேதி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் கூட்டத்தை இங்க KK போடுறாரு. எடப்பாடி அடிச்சு தான் அங்கேயும் போடுறாரு. நான் எடப்பாடி அடிச்சு வளர்ந்து மேல வாரேன், ஸ்டாலினுக்கு எனக்கு தான் போட்டின்னு கொண்டு வர்றதுக்கு அவர் நிக்கிறாரு. விஜய் களத்துல நிக்கிறாரா? சீமான் மாதிரி 214 நிற்க முடியும்னு சொல்ல முடியுதா? கமலஹாசன் மாதிரி எல்லாம் இருக்கிறாரு சார். நீங்க விஜய் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா? சொல்லல, அவரு குழப்பத்துல இருக்கிறாரு. ஹி இஸ் கன்ஃபியூஸ்ட். கமலஹாசன் தினகரன் மாதிரி இருக்கிறாரு. கமலஹாசன் 2.0 இருக்கிறாரு. சீமான் வீரனா நிற்கிறாரு. 214 பண்ணி அடிச்சு நிற்கிறாரு. நீங்க சுயநல அரசியல் பண்றீங்களா? பச்சோந்தித்தனமான அரசியல் பண்றீங்களா? பேர அரசியல் பண்றீங்களா? அரசியல் வியாபாரம் பண்றீங்களா? என்ன பண்றீங்க சொல்லுங்க. ஏன் மௌனம்? லாப நோக்குல லாபத்துக்கு பாக்குறீங்களா? எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போக நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி எல்லாம் வருமா வராதா? அப்போ இன்னைக்கு களத்துக்குள்ள 3 சிஎம் கேண்டிடேட் தான். அப்போ விஜய் கொஸ்டினே இல்லையே. விஜய் கிளியர் பண்ணிட்டாரா? இல்ல சார். அப்போ சீமான் கதவுடுக்குள்ளே அடிச்சு விஜய் விரட்டி விட்டுட்டார. என்டர் பண்ணாமலே விரட்டி விட்டுட்டார. ஆனா தொடக்கத்துல அவரு சப்போர்ட் பண்ணாரு இல்லையா? தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி அறிவிக்க போறாரு அப்படின்னு தொடக்கத்துல வரும்போது அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு வரைக்கும் முன்னாடிக்குமே அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? அதுக்கப்புறமா அந்த மாற்றம் வரும்போது தானே இந்த கேள்வி வருது. ஒருவேளை பயந்துட்டாரோ அந்த கூட்டத்தை பார்த்து தன்னோட வாக்கு சதவீதம்? இவரே 214 நிற்பாருன்னே சொல்லலையே மேடம் இன்னும். அப்ப யார் பயப்படுறா? 214 நிப்படி சொல்லதுக்கு துணிவு இல்லாம முதுகெலும்பு இல்லாம யார் இருக்கா? கூட்டணிங்கிற பலகீனத்தோட ஆள் தேடிட்டு இருக்கிறது யார் இருக்கா? அவர் மக்களை நம்பி 214 நிக்கணும் சீமான்னு சொல்லிட்டாரு. விஜய் ஸ்டாண்ட் என்ன? ஒருவேளை அவருக்கே தெரிஞ்சிருக்கும் நமக்கு வர கூட்டம் வாக்கா மாறாது அப்படின்றது. விஜய்க்கே ஒரு புரிதல் இருந்திருக்குமோ அப்படின்றது இருக்கு. ஸ்டாண்ட் தெரியல, அவ்வளவுதான். அவரு தான் சொல்லணும், கிளியர் பண்ணணும். எடப்பாடி கிட்ட அவர் ஏமாறுறாரு. எடப்பாடி அவரை வச்சு செய்யறாரு, வெள்ளம் கொடுத்து கொள்றாரு. இவரு பதில் சொல்ல முடியாம பரிதாபமா நிற்கிறாரு.
ஆளு 7 நாள் போயிட்டு இருக்கிறான். எடப்பாடி சிஎம்னு தான் போறான் அவன். இல்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட் தனிச்சு நிற்க போறேன், எடப்பாடி கூட்டத்துக்கு போகாதுன்னு சொல்ல முடியலையே. சீமான் எடப்பாடியை தான் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு புகழஞ்சல் செலுத்தி சேலம் கூட்டம் போட்டு காலி பண்ண போறாரு. உத்தரானத்தூர் பிறந்தநாள் கூட்டத்தில் எடப்பாடி தான் காலி பண்ண போறாரு. நீங்க கொடநாடு கொலையை பற்றி பேசல, அதிமுக ஊழல் பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசல. இப்போ உங்க ஆட்கள் எல்லாம் எடப்பாடி கூட்டத்துக்கு போறான். அப்ப என்ன சந்தேகம் வருது? எடப்பாடி சீட் வாங்க வந்த மாதிரி தானே சந்தேகம் வருது. இலவசங்களுக்கு எதிராக பேசல, சும்மா பிராண்டிங்கை வச்சு போலியா பொய்யா லாஜிக் இல்லாம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. சரியானது. இந்த கேள்வி இருந்துட்டு தான் இருந்துச்சு எல்லாருக்கும். 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் இப்ப களத்துல நிற்கிறாரு. விஜய் தன்னோட ஸ்டாண்டை தெளிவுபடுத்தணும். எடப்பாடிக்கு டம்மியா போறீங்களா, சிஎம் கேண்டிடேட்டா நிற்க போறீங்களா? எடப்பாடிக்கு டம்மியா போறதோட வீட்டுக்கு போயிடலாம். இப்ப அவர் திரும்ப கரூருக்கு வர்றதுக்காக நிறைய பெர்மிஷன் கேட்டிருக்காரு. இதெல்லாம் நடக்கும். தன்னை ஒரு சிஎம் மாதிரியே யோசிச்சு அவர் கேட்டது என்னன்னா, வண்டிக்கு பக்கத்துல வேற எந்த வண்டிகளும் வரக்கூடாது, விமான நிலையத்துல பாதுகாப்பு இருக்கணும், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்ததா திரும்ப கரூருக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்தது எப்படி பாக்குறீங்க சார்? விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவுக்கு விஜய் போனார். தலைவான் எல்லாம் அங்கே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தெல்லாம் பண்ணாங்க, ஒரு மொமெண்டத்தை கேதர் பண்ணி கொண்டு வந்தாங்க. விக்கிரவாண்டியில் அவருக்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆன்லைன் மெம்பர்ஸ் 50,000 பேர் விக்கிரவாண்டிக்குள்ளேருந்து இருக்காங்கன்னு வதந்திகளை பரப்புனாங்க. நோட்டை அங்கே ஜெயிக்க போகுதுன்னு விடலாம் சொன்னாங்க. சீமானும் ஜான் ஆரோக்கியசாமி 20% ஓட்டு இருக்கு 20% ஓட்டு இருக்குன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வர சீமானை தொல்லை பண்ணி, சீமானு அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமாங்கிற அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை பேசினார். நாம சொன்னோம் போலரைசேஷன் தான் அங்கே வரும்னு சொன்னோம். கடைசியாக விக்கிரவாண்டியில் போலிங் கூடிட்டு திமுகவுக்கு போலிங் அதிகமாயிடுச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸு விஜய்க்கு ஆட்கள் எங்கே போனாங்க? அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராடுத்தனங்கள் பண்ணுறது அவங்களுக்கு கைவந்த கலை. அதே வேலையை தான் இங்கே இதுலேயும் பண்ணுறாங்க. எப்படி கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவு எலக்ட்ரலில் பாதிக்காத ஒரு சப்ப மேட்ரோ, அதே மாதிரி கரூர் இந்த இதுவும் ஒரு சப்ப மேட்ரு தான். மரணம் வருத்தத்துக்குரியது, நடந்தாச்சு, ஏன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அரசியல் ரீதியாக சப்ப மேட்ரு. இறந்தவங்களுக்கு அஞ்சலி, நம்ம அதை மனசார அந்த குடும்பங்களுக்கு நம்ம அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம். அரசியல் ரீதியா சப்ப மாட்டு. இப்போ உச்ச நீதிமன்றத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அதுல பாத்தீங்கன்னா திமுக கிட்ட அரசாங்கம் கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி ஒரே இடத்துல உடற்கூறாய்வு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 220 மருத்துவர்களை வச்சு நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் விஜய் தரப்புல இருக்கவங்க கிட்டையும் கேட்கப்படுது, அரசாங்கம் அவங்க சார்பிலையும் அவங்க கிட்டையும் கேட்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க ஏன் அது பண்ணீங்கன்ற கேள்வி. அரசாங்கம் மோடி பிரியங்கா காந்தியை ட்ரீட் பண்ண மாதிரி விஜயை ட்ரீட் பண்றாப்புல. விஜய் ஆட்களை யாருமே கைது பண்ண போறதில்லை, விஜயை கைது பண்ண போறதில்லை. விஜய் தனிச்சு நின்னா ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சி. அது எடப்பாடிக்கு ஓட்டை தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா சினிமா ஹீரோக்களுக்கு ஓட்டை தான், ரெட்டேல ஓட்டை தான் அது மைனஸ் பண்ணோம். ரெட்டேல ஓட்டை சீமான் 7% குறைச்சிட்டாரு. அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி கணிசமான அளவு குறைச்சிட்டாங்க. ரெட்டேல ஓட்டில் ஒரு பகுதி ஸ்டாலின்ட்டே திராவிட இயக்கம்னு போயிட்டு மீதி ரெட்டேலைக்கு 20% ஓட்டு இருக்குது. அந்த 20% ஓட்டை தான் விஜய் குறைப்பாரு. தனிச்சு நின்னா அது குறைக்கப்படும். ஸ்டாலின் தனிச்சு நின்னா விஜய் தனிச்சு நின்னா மகிழ்ச்சி அடைவார். ஆனால் ஒருவேளையில விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்தாம எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ண போனாருன்னா அவரோட பிரச்சார வலிமை கொஞ்சம் ஸ்டாலினை எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். பிரச்சார வலிமை தான், கையில் ஓட்டு இல்லை. ஸோ ஸ்டாலின் எடப்பாடி பக்கம் விஜய் பேரக்கூடாதுன்னு தன்னோட நகர்வுகளை செய்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த நிகழ்ச்சியில். நிறைய தெளிவான விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.